Glory to God. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபை அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 13:7. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்துக்கோங்க. நான் செய்கிறது இன்னதென்று நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய் என்றார். யாரு? இயேசு. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் நாமல் அறியாமலே போய்விடுகிறோம். திரும்பவாவது நாம் அறிகிறோமா இல்லையா அப்படின்னு சொன்னா அநேக வேளை நாம் அதை அறியாதபடிதான் நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் நீ அறிவாய் அப்படின்னு சொல்ற. இதனுடைய சம்பவத்தை உங்களுக்கு விளக்குவதற்கு முன்பதாக முதல்ல இயேசு நாம் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை நாம் அறியாதபடி காணப்படுகிறோம். என்ன செய்கிறார்? எதற்காக இந்த காரியங்கள் நடக்கிறது? எதற்காக இந்த சம்பவத்து நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தினாலே நமக்கு என்ன, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், எபேசியர் 5:10, கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசி சபைக்கு எழுதுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு இது பிரியம். கர்த்தருக்குள் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று நாம சோதித்து பாருங்கள். கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டு நாம செய்வது கர்த்தருக்கு பிரியமா என்று நினைத்து பார்க்க வேண்டும். கடவுளுக்குள்ள நாம இல்லாம சாதாரண மாம்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்மால என்ன செய்ய முடியாது. நாம செய்யறது நல்லதா கெட்டதான நமக்கு நாமே ஜட்மெண்ட் போடுறோம். நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் பண்றதுதான் கரெக்ட், நான் பேசுறதுதான் கரெக்ட் அப்படின்னு மாம்ச வழியா நாம எங்கேயும் அப்படியே இது பண்ணி ஜட்ஜ்மெண்ட் நமக்கே கொடுத்து நம்ம அப்படியே சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடும். இன்னதென்று அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு முதல்ல அர்த்தம் புரியணும். இன்னதென்று என்ன செய்கிறோம், என்னத்தை பண்றோம், இன்னதான் செய்கிறோம் அப்படிங்கிறதுதான். அது இன்னதாங்கிறது அப்ப உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் நினைக்கிறேன். நம்ம கேட்போம், சின்ன பிள்ளைகள் ஏதாவது ஒன்று விளையாட்டு இருக்கும்போது என்ன பண்ற, என்ன செய்யற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதை நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் இன்னதான்ங்கிறது அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே உங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஜனங்கள் பாவம் செய்வது கூட, ஒருத்தனை கொலை செய்வது கூட, இன்னதான் செய்கிறோம் என்று கூட அறியாதபடி அவர்களே என்ன செய்கிறார்கள், முடிவு பண்ணி இயேசுவை, ஒரு பரிசுத்தரை, ரட்சிக்க வந்த ஒரு தெய்வத்தை கொலை செய்து விடுகிறார்கள். அதுதான் மனுஷனுடைய சுபாவமாக காணப்படுகிறது. நன்மை செய்பவர்களை நினைக்கவே கிடையாது. நன்மை செய்து வாழ்ந்த இயேசுவை துணிகரமாக கொலை செய்தார்கள். ஆனாலும் இயேசு இருக்கிறார், பிதாவே உங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இங்க பாக்குறோம் 5:10 எபேசியர் நிருபத்தில், கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறாரு, நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய். அந்த வார்த்தையை இயேசு சொல்லும் பொழுது, 1 அதற்கு முந்தின வசனத்துல ஆண்டவர், 1 John 3:16 சொல்லும்போது, 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 1 John
தன்னுடைய என்ன பண்றாரு, சீஷனுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையால் துடைக்கவும் தொடங்கினார். சீமோன் பேதுரு அவரிடத்தில் வந்தபோது அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். அவனுக்கு மாம்சப்படி இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு பெரிய ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், இவர் என் காலை கழுவலாமா அப்படின்ட்டு அவனுடைய எண்ணம் மாம்ச பாதையிலே சென்றது. அதனால அவன் என்ன பண்றான், இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுக்கு பிரேத்தமா சொன்ன வார்த்தை தான், நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றார். அப்ப இயேசு அவனுக்கு பிரேத்தமா சொல்கிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சார். கழுவுகிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவுகிறார். நம்முடைய சரீரத்தை, பாவங்களை அவர் அந்த காலத்திலே சுத்தம் செய்தது, அது பந்திக்காக செய்த சுத்தம். ஒரு முறை யார்கிட்ட ஒரு விசுவாசி, பழைய விசுவாசி, இந்த சபையை விட ஒரு பழைய விசுவாசி பிரதர் எப்படி கூட்டு வந்து இருந்த சபையில பழைய விசுவாசி அப்படின்னாரு. நான் அப்படி உட்காருங்கன்னு சொல்லிட்டு எதிரில் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சு. அவர் எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஊழியக்காரங்கெல்லாம் எங்க கால்களை கழுவுறங்க. நான் எந்திரா அப்படின்னு, வெளியில போவி. அவன் சொன்ன வார்த்தை ஊழியக்காரங்க கால்களை கழுவுறவங்க. அநேக வேளைகளை சபையில இணக்கம் இல்லாம, ஒற்றுமை இல்லாம, சபைக்குள்ளே விரோதங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாங்கள் காணப்பட்டு ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது சபையிலே செய்யக்கூடிய காரியம் அந்த காரணம். ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். அப்போ ஒரு சகோதரிக்கும் கொஞ்சம் மனசாகும், இந்த சகோதரியுடைய காலம் கழுவணும். இதை நான் செய்திருக்கிறேன், இதே சபையில் செய்திருக்கிறேன், பழைய விசுவாசிகள் பற்றியில் நான் செய்திருக்கிறேன். அந்த நாள்ல யார் இருந்தாங்க, யார் ஞாபகம் நமக்கு தெரியாது. இதே சபையில் செய்திருக்கிறேன். ஒருத்தர் கால்களை ஒருத்தர் கழுவோம். ஆண்களும் அப்படித்தான். இதை நானும் சிலருடைய பாதங்களை என்ன செய்வேன், கழுவு. இதெல்லாம் செய்திருக்கிறோம். ஆனா எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தவன், அவன் என்னமோ ஊழியக்காரன், அவர் ஒரு கேவலமாக பேசணும்னா எந்திரிச்சு வெளியில போவீங்க, திரும்ப முதல்ல வெளியில போவீங்க. நீ நினைக்கிற ஊழியக்காரர் நான் கிடையாது. ஊழியக்காரர்கள் தேவனுக்கு, கடவுளுக்கு ஊழியம் செய்த நான் வளர்க்கிறோம். மனுஷனுக்கு இல்லை, மனுஷனை பிரியப்படுத்தும். உங்களை பிரியப்படுத்துறது நான் ஊழியம் செய்யறேன். என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். காது உள்ளவன் கேட்கிறவன், பைபிள் அதான் சொல்லுது, காது உள்ளவன் கேட்க விடணும் இல்லையா, போய் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். விரும்பி கேட்கணும், சத்தியத்தை விரும்பணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன்லாம் என்கிட்ட பேசும்போது நான் உன்னை கேட்டேன், சர்ச்சைக்கு போறியா, என்ன பண்ற? ஓ, சர்ச்சைக்கு போறேன், வாரேன். சில நேரத்தில் ஏதாவது ஒரு தப்பு செய்யறாதையும் என்கிட்ட சொல்லணும். சொல்லும் பொழுது நான் அவனுக்கு அவன் செய்தது தவறு இல்லை, தெரியாம செய்த தவறு, அறியாமல் நடந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கட் அண்ட் ரைட்டா பேசும். அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு அபிஷேகம் உண்டு, அவங்ககிட்ட ஒரு அபிஷேகம் உண்டு. அதனால துணிஞ்சி அவர்கிட்ட வந்து பேசி அவருடைய தவறுகளோ, அந்த தப்புகளோ, அது நல்லதோ கெட்டதோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கிளாரிபிகேஷன் பண்ணணும். ஆவிக்குரிய விளக்கங்கள் தான் அது. அதுல அட்வைஸ், இந்த அட்வைஸை கேட்கணும். நல்லா என்ன விரும்பும் தெரியுமா, நாம செய்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்னது
God. 5:10 நம்ம பார்ப்போம்னா கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். 5:17 அதே 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு வேண்டும். நாம செய்யக்கூடிய காரியத்தினால இது கடவுளுக்கு பிரயோஜனமா இருக்குமா, கடவுளுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, கடவுளுக்கு பிரியமா இருக்குமா, இல்ல எனக்கு தான் பிரியமா இருக்குமா, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் செய்கிற காரியத்தினாலே இதனால என்ன நடக்கும், இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் மரணத்துக்கு சென்று திரும்பி இருக்கிறோம். நானும் ஒருத்தர், உங்களுக்கு சொல்ல வேண்டாம், என்ன குறித்து நான் சொல்றேன். மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர், மரணத்திலே பரவ தரிசனம் பெற்று திருப்பி வந்தவர். நான் பலவரம் உங்களோட சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதற்கு பிறகு கர்த்தர் என்னை வெகுவாய் கண்டித்தும் சாவுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை அப்படின்னு சங்கீதம் 118 Glory to God 118 நம்ம வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். 17, 18 2 வசனங்களையும் வாசிக்கும் போது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் கண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. இந்த வசனம் எனக்கு மிகுந்த உள்ளத்திலே ஒரு பதிந்த ஒரு வசனம். ஆண்டவர் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை, ஆனால் என்னை பிழைத்திருக்கும்படி கிருபை செய்திருக்கிறார். நான் பிழைத்திருப்பது இதை அப்படியே எங்க கொண்டு போனோம் அப்படின்னா கலாச்சாரம் 2:20 கொண்டு போனோம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். பழைய வாழ்க்கை மறித்து போன வாழ்க்கை, மரணம் கண்ணிகளிலே மரண சூழ்நிலையிலே நான் வாழ்ந்த போதும் கர்த்தர் என்னை என்ன செய்ய சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி எனக்கு ஒரு ஜீவன் தந்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் தாவீது அதைத்தான் சொல்றேன், என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரை என்ன செய்வேன், துதிப்பேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையில் வருகிறார். சாவின் விளிம்புக்கு பேட்டு வந்தும் கூட நாம அநேகர் என்ன செய்வது கிடையாது, கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கிறது கிடையாது, கடவுளை தேடுவது கிடையாது, கடவுளுடைய சமூகத்தை நாடுவது கிடையாது, சமூகத்தை ஆண்டவரிடத்துல என்ன செய்வது கிடையாது, ஆண்டவரை நேசிப்பதும் கிடையாது. ஏதோ ஒரு கடமைக்காக 2 வாரம் வரலன்னா 3வது வாரம் நான் போன் அடிப்பேன். உடனே அவங்க என்ன செய்வாங்க, பாஸ்டர் நான் அப்படி அப்படி அதல்ல. உன்னுடைய உள்ளுணர்வு, நான் ஆண்டுடைய சமூகத்தை வாஞ்சித்து நாடுகிறேன் என்ற தாவீதை போல உன்னுடைய உள்ளம் மாற வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படிதான் வேதம் சொல்கிறார். நாம முதலாவது நம்முடைய வேலையை, நம்முடைய ஜோலியை, நம்முடைய காரியங்களை நமக்கு கொடுத்துட்டு கடவுளை அப்புறம் பார்ப்போமே, தேவ சமூகத்துக்கு அப்புறம் போவோமே. சிலரும் தண்டிக்கப்பட்ட பிறகு உங்களோட வாழ்க்கையில ஒரு உத்வேகம் இருக்கும். ஓடி வருவாங்க, செக்ஸ்க்கு வருவாங்க, டைமுக்கு வருவாங்க. 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் 2 மாதம் பழைய அப்படியே கிடக்கு. பவுல் சொல்ற பிலிப்பியர் 1:23 சொல்றாரு, இல்ல 1:22 பிலிப்பியர் 1:22 ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு?
சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இந்த மாம்ச சரீரத்தில் நாம வாழும் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? அவர் 2 விதமா சொல்லி இருக்கிறார். அதுல அதனுடைய விளக்கத்தை அதுக்கப்புறம் கொடுக்குறேன். மேலோட்டம் அந்த வசனத்துக்கு நம்முடைய எண்ணத்தில் உள்ளத நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, ஆப்சோத்ரம் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். எதை தெரிந்து கொள்ளாம இதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தெரியாம என் இஷ்டப்படி நான் வாழ்கிறேன், நான் இஷ்டப்படி ஜீவிக்கிறேன். ஆனால் என்னுடைய பொருள் அப்படி அல்ல. முந்தைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 21 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆயினும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான், சாவு எனக்கு ஆதாயம் தான். ஆனா நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறேனே, நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, இதனால நான் எதை தெரிந்திருக்கணும்? ஜீவனையா சாவையா? ஜீவனையா சாவை? 23வது வருஷத்துல அவர் சொல்றாரு, ஏனெனில் விரைவிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனை கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அல்லேலூயா. அவருக்கு இப்ப 2ல எது பிரியம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன். அது இந்த உலக வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கணும். ஆனா அவருடைய விருப்பம் என்ன? இன்னும் சொல்றாரு, சாவுதான் எனக்கு ஆதாயம். நான் ஆண்டவரோடு கூட இந்த தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு கூட நான் வாழ வேண்டும், ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். என்னுடைய அந்த சோதரம் மே 14 அந்த இரவில கண்ட அந்த தரிசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் காணப்பட்டது. ஆண்டவரே, இப்படியே நான் இருந்துடுறேன், இந்த பூமிக்கு வர்றதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனா மீண்டும் இந்த பூமியில ஆண்டவர் என்ன செய்தாரு? கொண்டு வந்தார். காலையில எழுந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு அந்த ராத்திரியில ஒரு 3:30 மணி இருக்கு. மீண்டும் வந்துட்டு, ஆண்டவரே, இதுக்கு பிறகு என்ன? என்னுடைய வாழ்க்கை என்ன? என்னுடைய ஊழியம் என்ன? அங்க போய் உட்கார்ந்தா இந்த தொந்தரவே வேண்டாம், இந்த வேண்டாம், தொந்தரவே வேண்டாம். இதுவரை செய்த ஊழியத்தோடு ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டார். ரெஸ்ட் இன் பீஸ். ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து அவரோடு கூட வாழ்ந்து அங்கே நாம ஒரு நல்ல ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை. அங்க அழுகை கிடையாது, கிடையாது, பசி கிடையாது, வருத்தம் கிடையாது. அதான் நம்ம பாடுறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய அதை விட்டு திரும்ப கொண்டு வந்து நான் இப்ப கூட நினைக்கிறேன், ஆண்டவரே, சீக்கிரமா நான் உங்களிடத்தில் வந்து சேர வேண்டும். நம்முடைய முயற்சிகள் எல்லாம் எப்போ நம்ம பல முயற்சிகளை நம்ம எடுத்து சபையிலே அவர்கள் கேட்காதபடி இருக்கும்போது, ஆண்டவரே, இந்த சபையை இன்னும் நடத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரோட ஆலோசனை கேட்பேன். இன்னொரு விதத்தில் சீக்கிரமா என்ன செய்யும்? சேர்த்துக் கொள்ளும். அப்போஸ்தலன் பவுல் அதான் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம்னு சொல்றாரு. யாருக்கு அவசியம்? சபைக்கு அவசியமா காணப்படுறதுனாலதான் இன்னும் கொஞ்ச நாள். ஆனா சபையில் உள்ளவங்க ஒரு வேலை நினைக்கலாம், என்னடா இந்த கேடம் வந்து இருக்கிறாரு, இவரு போனா பரவாயில்லன்னு நினைக்கிற சில ஆத்மாக்கள் இருக்கலாம். எங்களுக்கு அதை பற்றிலாம் வரல. என் கூட ஒரு 10 பேராக எங்க பரவாயில்ல, மொத்தமும் வேண்டாம்.
மொத்தமா உங்களை கூட்டு போகணும்னு ஆசை. ஆனா நீங்க மொத்தமா என்ன காரி விடுறபடி நான் ஒரு 10 பேரோடாவது பரவ போய் சேரேன். பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 10 பேர் அல்லேலூயா சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுதான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. எல்லாரையும் கூட்டு போனா நான் தான் சொல்றேன், மொத்தமா கூட்டு போனா மொத்தமா காலி பண்ணிடுவீங்க. ஏன்னா என்னுடைய விருப்பம் அதுதான். எல்லாரும் அதுதான் ஆண்டவர் அதைத்தான் செய்தார். ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று ஒரு உன்னதமான நோக்கத்துல வந்தார். ஆண்டவருக்கு நம்மள நல்லா தெரியும். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்கிறார், நம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:14 சொல்றாரு. பிரசங்கி 6:18 சொல்லும் பொழுது, நிழலை போன்ற மாயான தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? ஞானி சொல்றார், இந்த வாழ்க்கையில இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? சொல்ற, நிழலை போன்ற மாயான தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு. எப்படி? நிழலை போல். போன வாரம் நீங்க நல்ல யோசனை, போன வாரம் சண்டே, இந்த வாரம் சண்டே, இந்த இடைப்பட்ட இந்த 6 நாட்களும் எவ்வளவு வேகமா ஓடிச்சு அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. நொடி பொழுது ஒரு நிழலை போல கழித்து விட்டது. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார் என்று கேட்கிறது யாரு? ஞானி. யார் ஞானி? சாலமோன் ஞானி. அவன் இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பிரசங்கி 2:3 வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தினால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே. நல்ல யோசிச்சு பாருங்க. அவன் ஞானி தான். ஆண்டவர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தா. சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே அவன் ஞானத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டான். அந்த ஞானத்தை அவன் சொல்றான், என் இருதயத்தை ஞானத்தினால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறிவிக்கும் பொருட்டு, அறியும் பொருட்டு. ஒரு ராஜா சகல நன்மைகளாலும் நிறைந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே இல்லை என்பது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் என்ன செய்தாரு? நீ ஞானத்தை கேட்ட அப்படின்னாலே உனக்கு நான் என்ன செய்றேன்? எல்லாத்தையும் தாரம் சொல்லிட்டேன். எல்லாம் ஐஸ்வர்ய சம்பளம் எல்லாத்தையும் கொடுத்தார். ஒரு நாளைக்கு அவருடைய விருந்து, அவருடைய சாப்பாடு எத்தனையோ கரைமான்ல இருந்து ஆடு மாடு கோழி எல்லாம் அரிசி வந்து அப்படி சாப்பிடக்கூடியவர். 1000 பெண்களுக்கு மேலாக திருமணம் செய்து அவன் வாழ்ந்தவர். ஒரு கொண்டாட்டி வச்சு இந்த காலத்துல எப்படி இல்ல, உருப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்னு பரப்பிக் கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு மத்தியில சாலமோன் 1000 பெண்களை எதிரிதான் திருமணம் பண்ணான். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கை பின்னர போகும்போது அது வேற விதமா மாறி, நான் அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இப்படி நான் அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போது, இந்த அறிவு அப்படிங்கிறது வேற, ஞானம் என்பது வேற. இதை ஞானத்தினாலே தேற்றிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு அவருடைய அறிவு வேற பக்கம் போது என்னது, நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். புத்தி எப்படி போயிட்டு பாருங்க, புத்தி எப்படி போயிடுச்சு? ஞானத்தினாலே தேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது மதியினம் அவனுடைய உள்ளத்தில் வருது. மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் வகை தேடினேன். உள்ளத்திற்கு தான்
வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய வாலிப பிள்ளைகள் எல்லாருமே அப்படிதான். நீங்க எல்லாம் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கிரிக்கெட் பார்ப்பேன். எனக்கு ஒரு வாலிபர் 15 வயது வாலிபர் 15 பால்ல 50 ரன் எடுத்தான். மீண்டும் அவன் விளையாண்டான். ஒரு 33 பாலோ 35 பாலிலேயோ 100 கடந்தான். நல்லா விளையாடினாங்க. திடீர்னு அவனுக்குள்ள ஒரு மதியம் வந்துச்சு. 102 பால் 103 ரன் எடுத்த ஒரு 102 103 ரன் எடுத்த உடனே பால் வர்ற பால ஒழுங்கு அடிக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டு இப்படின்னா அது கரெக்டா சம்பந்திச்சு. நமக்கு எதிர வரக்கூடிய ஒவ்வொரு பாலும் ஸ்டம்பை நோக்கி தான் வரும். சாத்தான் எய்யக்கூடிய ஒவ்வொரு அம்புகளும் நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்கிறதாக காணப்படும். நாம தேவனோடு எதிர்த்து நின்று போராடினால் ஜெயத்தை பெறுவோம். மாம்சமாக இதை எப்படி சாத்திக்கலாம் அப்படின்னு படுத்துக்கிட்டு நீ அடிக்கணும்னு நினைச்சா ஸ்தம்பம் போயிடும். பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த கிரிக்கெட்டை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு புரியும். வாலிபன் அவருடைய மதியினத்தாலே அவுட் ஆயிருக்கு. உன்னை அவுட் பண்றதுக்கு தான் சாத்தான் நீ தான் கொண்டு வர. உன் இருதயத்தை இந்த உலகத்து மாயையில கொண்டு போய் தள்ளி விடணும். சாலமோன் ஞானி அவன் இப்ப எதுக்கு அடிமையாயிட்டான்? மதுபானத்துக்கும் மதியீனத்தை பற்றி கொண்டுகிற அவனுடைய உள்ளமாக மாறி அவனுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு ஒவ்வொரு ஜாதியும் எந்தெந்த ஜாதிய ஆண்டவர் தீண்டக்கூடாது, அவங்களுடைய குடும்பங்கள்ல உறவே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ இவன் அத்தனை பெண்களையும் கல்யாணம் பண்ண. அம்மோன் புத்திரன் பிள்ளைகள், மோவா புத்திரிய பெண்கள், ஏகப்பட்ட எல்லாம் ஜாதிக்கு ஜாதி. அவ்வளவு ஜாதியும் ஜாதி கல்யாணம் என்னோட வா எங்க ஊர்ல தேர்தலுக்கு வந்து இழு உனக்கு நாங்க என்ன செய்யறோம்? என்ன செய்வாங்க? மரியாதை கொடுப்போம். பட்டம் கட்டி தலைப்பால் வச்சு ஆண்டவர் உனக்கு அடியில ஆப்ப அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படிதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் தான போயிடுச்சு. அவனுடைய பிள்ளைகளுடைய காலத்துல வந்த சாபங்கள் பயங்கரமான சாபங்கள். சாலமோன் அவனுடைய வாழ்க்கையை ஓடிட்டு போயிட்டான். அவன் 40 வருஷம் அரசாண்டான். ஆனா அவனுடைய பிள்ளைகள் காலத்துல 2ஆ உடைஞ்சு, ராஜ்யபாரம் 2ஆ உடைஞ்சு. 2ஆனா சாதாரணமா கிடையாது. இவனுக்கு 2 பங்கு 10 பங்கு வெளியில போயிடுச்சு. 10 பங்கு 12 கோத்திரத்தை அரசாளுகிற ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த அந்த சாலமோனுடைய ராஜ்யபாரம் அவருடைய மகன் காலத்திலேயே பொல்லாத சிந்தனையோடு, பொல்லாத காரியங்கள், ஆண்டவரை விட்டுவிட்டு கர்த்தரை விட்டுவிட்டு அவனுடைய வாழ்க்கையை வேறு தெய்வத்தினிடத்திற்கு அவனுடைய சிந்தனைகள் போனதுனால, வேறு தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பித்ததுனால கடவுளை தேடாதபடினால, நான் அதைத்தான் சொல்லுவார், கடவுளை உண்மை தெய்வத்தை நீ தேடாத, உனக்கு உயர்வை கொடுத்த தெய்வம், உன்னை ஆசீர்வதித்த தெய்வம், உன்னை அரியணையை ஏற்றி உட்கார வைத்த தெய்வம், உடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சாலமோன் எழுதியிருக்கிறார். என் தந்தை தாவீதுக்கு உடைய வார்த்தையினால் சொன்னதை இப்பொழுது உடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடித்திருக்கிறீர்கள் சொன்னான் அவனுடைய காலத்தில். அப்படிப்பட்ட கர்த்தரை விட்டு அந்த சாலமோன் வழிபலகினா பிள்ளையை அப்படித்தானே செய்வான். ஆனால் தாவீதை போல இந்த வேதாகமத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ராஜாக்கள் புத்தகத்திலையும் 4ஆம் புத்தகத்திலையும் நீங்க வாசிக்கும் பொழுது, தாவீதை போல உண்மையாக கர்த்தருக்கு மதிப்பை கொடுத்து கர்த்தருடைய வழிகளில் நடந்த ராஜாக்கள் எல்லாம் நல்ல முறையிலே அரசாண்டார்கள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவருடைய ராஜ்யபாரம் நிலைத்திருந்தது. எதற்காக சொல்வார் சொன்னா, நாம் செய்கிறது என்னதென்று நாம அறிய வேண்டும். இப்பொழுது நீ அறியாது இருக்கிறாய், இனி நீ அறிவாய் என்றால் நீ அறியும்படியாக உன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு எழுதி கொடு.
அவர் உன்னை கழுவ விரும்புகிறார். உன்னுடைய இருதயத்தை கழுவ விரும்புகிறார். உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவ விரும்புகிறார். உன்னை பரலோகத்தை சேர்ப்பதற்கு விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அதற்காகத்தான் இயேசு மரித்தார். அதற்காகத்தான் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். நாங்கள் உயிர் தெழுந்த இயேசுவையே பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. மரித்த இயேசுவை அல்ல, உயிரோடு எழுந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். எனக்குள்ளே ஜீவிக்கிறார். உங்களுக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுகிறார். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி நீங்கள் என்ன செய்கிறோம், இன்னது செய்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நன்மை, எப்படி எப்படி நீ வாழ வேண்டும், எப்படி எப்படி இருக்க வேண்டும், எது செய்தால் உனக்கு ஆசீர்வாதம், அதை உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என்னத்தப்பா உங்கள்கிட்ட கேட்கிறார்? மனத்தாழ்மையா இருக்கும். தேவ சமூகத்திலே பயத்தோடு பக்தியோடு வந்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நானே கர்த்தருக்கு அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரே, அமர்ந்திருந்து செபித்துப்பார், ஆண்டவரை நோக்கிப்பார், ஆண்டவருடைய செயல்களை கவனித்துப்பார். இன்னும் சொல்ல போனால் சோதரம் அந்த 5:10 எபேசியர் சொல்வதை போல சோதரம் glory to God, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று பவுல் சொல்வதை போல சோதித்து பார், உன்னை நீ சோதித்து பார். ஆண்டவர் கேட்கிறது ஒரே ஒரு காரியம் தான். என்ன காரியத்தை கேட்கிறாரு? சோதரம் மனத்தாழ்மையாய் நடந்து. அல்லேலூயா. எப்படி நடக்கணுமா? மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கேட்கிறார். எப்போது உனக்கு அந்த மனத்தாழ்மை வேண்டும். நம்முடைய படிப்போ அறிவோ ஒன்றுமே கிடையாது. படிப்பும் அறிவும் இந்த உலகத்துல வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்யும். ஆனால் ஞானம் ஒன்றுதான் உன்னை காக்கும், உன் வாழ்வை காக்கும், உன் ஜீவனை உன்னுடைய ஆத்மாவை காத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஞானம் இல்லாத எந்த ஒரு வாழ்க்கையும் உனக்கு பிரயோஜனமே படாது. அல்லேலூயா. ஞானம் வேண்டும். ஞானத்தை கேளுங்கள். அந்த ஞானம் தான் உங்களை என்ன செய்யும்? பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். மனத்தாழ்மை கற்றுக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தினுடைய நான் சொல்றேன், இந்த தேவ சமூகத்தில் ஒருவேளை நீங்க பெரிய பெரிய படித்திருக்கலாம், பெரிய பெரிய வேலைகள் அமர்ந்திருக்கலாம், மிகுந்த சம்பாத்தியங்கள் பண்ணலாம். எதுவுமே ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் யாருமே ஒரு ஆத்மா தேவனுக்கு முன்பாக நான் பெரியவன் நீ பெரியவன் இந்த சபையில வந்து யாருமே உன்னுடைய தலையை நிமித்திட்டு வந்தா ஆண்டவர் தலையில அடிச்சுடுவார். பெருமைப்படுகிறவனே ஆண்டவர் எழுதுவாரு, தாழ்த்தி போடுவார். பெருமை என்பதே தேவ சமூகத்தில் இருக்கவே கூடாது. தாழ்மை. அதனாலதான் சொல்றாரு, மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்தில் கற்றுக்கிறோம். ஆசிய பாசிய எதையும் கேட்கல. மகனே மகளே உன் இருதயத்தை தான். பிரைஸ் காட். அல்லேலூயா. கொடுத்துரு, உன் இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே இருதயத்தை கொடுத்து தந்துட்டேன், என்னுடைய ஆதி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் கொடுத்து தந்துட்டேன், நீ என்னை வழி நடத்தும். நீ ஆண்டவருடைய சரணாகதி அடைந்து பாரு, வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். உன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவர் கட்ட ஆரம்பித்துவார். உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வளமான பாதையிலே நடக்கும். நீதியின் பாதையிலே நடத்துகிற கர்த்தர் உனக்கு இனிமேல் என்னதில்லை, குறைவே இருக்காது.
உன் வாழ்க்கையை நிறைவாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாகும். அந்த இயேசு கிறிஸ்துவை நீ பற்றிக்கொள். அவர் உன்னை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்து தன்னுடைய பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார். அவர்கிட்ட உன்னை அர்ப்பணித்து உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து விடு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். பிரைஸ் காட். அல்லேலூயா. இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை மாறுதலை பார்க்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கண்களை மூடி நாம் சொல்லுவோம்.